அனைவருக்கும் வணக்கம். உனக்குள் இருக்கும் உன்னை அறிந்தால் உலகை வெல்லும் வலிமை உனக்கு கிடைக்கும் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்ற போக்சோ ஆக்ட் 2012 இருக்குல்ல, அது செக்ஷன் 5 பார்த்து கொண்டு வருகிறோம். ஆல்ரெடி நம்ம ஏவை பார்த்துட்டோம். ஓகே, போலீஸ் ஆஃபீஸர்லாம் இந்த மாதிரி அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் பண்ணால் என்னென்று பார்த்தோம், யாரெல்லாம் எப்போ எந்த இடம்னு பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம எதை பார்க்க போகிறோம்னா பி. அதுக்கு முன்னால் இங்கே ஒரு ட்ரையாங்கல் பார்த்துடலாம். என்னவென்றால் 2(1)C டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அப்படி என்றால் யாரெல்லாம் சொல்லிட்டு, அப்புறம் செக்ஷன் 5B அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பர்சன்லாம் இந்த மாதிரி அஃபென்ஸை செய்கின்ற போது எந்தெந்த இடத்தில் அவர்கள் செய்தால் செக்ஷன் 6 படி தண்டிக்கப்படுவார்கள் பார்க்குறோம். 6 பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட்டு. அதே மாதிரி இந்த 2(1)Cக்கு ஷெட்யூல் 1 A to R சொல்லியிருப்பாங்க. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பற்றி கான்ஸ்டியூட் எப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாங்க. அது தனியாக நம்ம தனி வீடியோவில் அதை பார்ப்போம். சரி, இப்போது இந்த பியின் படி என்ன சொல்கிறாங்கன்னா, whoever being a member of the armed forces or security forces commit penetrative sexual assault on a child. இவ்வாறு 18 வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தையை அக்ரிவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் செய்கின்ற போது இவர்கள் வருவார்கள். ஆர்ம்டு போர்ஸில் அவர் ஒரு உறுப்பினராக இருக்கின்ற போது, அல்லது செக்யூரிட்டி போர்ஸ் பாதுகாப்பு படையிலே ஒரு உறுப்பினராக இருக்கின்ற போது அந்த குழந்தையை இந்த மாதிரி மிகவும் மோசமான முறையிலே உள்நுழைத்து பாலியல் தாக்குதல் செய்தால் அவருக்கான தண்டனை எனப்படும். அப்போது இங்கே இவ்வாறு செய்கின்றவர் கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4 இந்தந்த இடங்களில் செய்தால் கூட அவர் என்ன பண்ணுவார், ஆஸ் பர் 6 ஆஃப் போக்சோ ஆக்ட் 2012 படி தண்டிக்கப்படுவார்னு வரும். அப்போது எந்தெந்த இடங்களில் அவ்வாறு ஆர்ம்டு ஃபோர்ஸ் பர்சன் இந்த குற்றத்தை புரிந்தால் தண்டிக்கப்படுவார் என்று முதல்ல பார்ப்போம். முதல்ல கிளாஸ் 1 பார்த்துருவோமே. என்ன சொல்லுது, வித்தின் த லிமிட்ஸ் ஆஃப் த ஏரியா, ஏரியானா பகுதி, டு விச் த பர்சன் இஸ் டிப்ளாய்டு. இப்போது இவர் ஆர்ம்டு போர்ஸ்னு வச்சுங்களேன் இருக்கார். இந்த நபரானவர் எங்கே பணியமர்த்தப்படுகின்றாரோ அந்த பகுதியிலே, உதாரணத்துக்கு இப்போ திருவள்ளூரில் இருக்குது, இந்த திருவள்ளூர் பகுதியிலே அவர் பணியமர்த்தப்படுகிறார் என்று சொன்னால், இந்த பகுதியிலே அவர் எந்த இடத்திலும் இந்த மாதிரி ஒரு குழந்தையை என்ன பண்ணார், மிகவும் மோசமாக அந்த பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட், அக்ரிவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் செய்தால் இதன்படி தண்டிக்கப்படுவார். இந்த குற்றத்தில் வருவார்னு அர்த்தம். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள் கிளாஸ் 2. எனி ஏரியாஸ் அண்டர் த கமாண்ட் ஆஃப் த ஃபோர்ஸஸ் ஆர் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், எந்த பகுதியோ, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அதாவது ஃபோர்ஸஸ் ஆர் ஆர்ம்டு ஃபோர்ஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆவடியில் இருக்குதுல்ல, ஆவடியில் ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி, ஏர்ஃபோர்ஸு, ஐஏஎஃப்லாம் இருக்குது, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். அப்போது அந்த பகுதி அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஏர்ஃபோர்ஸோ அல்லது ஆர்ம்டு ஃபோர்ஸஸினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற இடத்திலே இவ்வாறு இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸினுடைய மெம்பரோ அல்லது செக்யூரிட்டி ஃபோர்ஸினுடைய மெம்பரோ இந்த குழந்தையை இவ்வாறு அக்ரிவேட்டடாக பாலியல் பலாத்காரம் செய்கின்ற போது அவர் தண்டிக்கப்படுவார். சரி, தேர்ட் வாங்க. ஆர், எல்லாமே ஆர் தான். இது செய்திருக்கலாம் அல்லது இது செய்திருக்கலாம், அல்லது இந்த கோர்ஸ் ஆஃப் இஸ் டியூட்டிஸ் ஆர் அதர்வைஸ். ஏற்கனவே போலீஸ் ஆஃபீஸர் பார்த்து தான் இங்கே அந்த கமாண்டருக்கு மாறும். இப்போ ஏற்கனவே அங்கேயே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாரு, இவர் தன்னுடைய பணியினை செய்து கொண்டிருக்கின்ற போது, இந்த கோர்ஸ் ஆஃப் அந்த கடமையை ஆற்றி கொண்டிருக்கின்ற போது, உதாரணத்துக்கு இவர் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் காஷ்மீரில் போயிட்டு அந்த பார்டரில் போய் அங்கே இல்லைங்க பாதுகாப்பு நிற்கிறாங்க, அப்போ காஷ்மீரில் அவர் இவ்வாறு செய்கின்ற போது, அல்லது நீங்கள் ஆவடி ஏர்போர்ட்ஸில் அங்கே போய் பணி செய்கின்றாங்க, அல்லது எந்த பகுதியிலே இவர் பணியமர்த்தப்பட்டு அவர் கடமையை செய்கிறாரோ, இந்த கடமையை நீங்கள் இருக்கிறதுங்க, இன்றைக்கி போர் மூடுற மாதிரி இருக்குது, அதனால் எங்கள் பாதுகாப்பு நீங்கள் அங்கே போய் இருங்கள் 2 ஆண்டுகள் என்று ஒரு இடத்துக்கு பணியமர்த்தப்படுகின்ற போது அவர் அந்த கடமையை ஆற்றுகின்ற போது, டிஸ்சார்ஜிங் டியூட்டிஸ் தான், அப்படி செய்கின்ற போதோ இன்னொரு வார்த்தை சொல்லிக்கிறார், அதர்வைஸ் அவ்வாறு பணியில் இல்லை ஆனாலும் வேறு வகையில் ஏதாவது இது மாதிரி செய்தால் என்ன பண்ணுவார், இதன்படி தண்டிக்கப்படக்கூடியவராகிறார். இப்போ கடைசியாக 4th, where the said person is known or identified as a member of the security force or armed force. இப்போ
இந்த ஆர்மடு போர்ஸ். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இவர் மிலிட்ரியில் பணிபுரிந்திருக்கிறார். பணிபுரிந்து அவருடைய கிராமத்துக்கு வருகிறார், அல்லது சொந்தக்கார வீட்டுக்கு போகிறார், அல்லது அவருடைய சொந்த ஊருக்கு திரும்புகிறார். அப்போ போகின்ற போது எல்லாரும் மிலிட்ரியர் வந்துட்டார், மிலிட்ரிக்கார் வந்துட்டார். அப்போது நோன் இவரை இந்த ஆர்ம்டு போர்சஸ் என்று எங்கே நன்கு தெரிந்திருக்கிற இடம் இருக்கிறதோ, எல்லாரும் பார்த்தா தெரியும், ஐயோ ஆர்ம்டு போர்ஸில் இருக்கிறவர், அவர் வந்து செக்யூரிட்டி போர்ஸில் இருக்கிறவர், ஆயுதப்படையில் இருக்கிறவர் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிகிறது. அந்த இடத்தில் இந்த மாதிரி அந்த குழந்தையை இவ்வாறு அக்ரிவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் செய்தார் என்று சொன்னாலோ, அல்லது இவரை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, நல்லா தெரியல, ஆனால் பார்த்த மாத்திரம் இவர் வந்து இவர் வந்து ஆர்ம்டு போர்ஸில் இருக்கார், நேவியில் இருக்கார், மிலிட்ரியில் இருக்கார் அப்படின்னு இவரை நன்கு அடையாளம் தெரிந்து கொள்கின்ற இடத்துல இவர் இருக்கிறார். அப்பொழுது அந்த குழந்தையை என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி செய்கின்ற போது அக்ரிவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் செய்கின்ற போது என்ன குற்றம் புரிந்தவராகிறார்? இந்த 5 டெஃபினிஷன் படி இவர் இந்த குற்றத்தை புரிந்து பனிஷ்மெண்ட் 6இல் அவர் கொடுக்கப்படும். சரி, இப்போ இது ஒரு ட்ரையாங்கல் பாருங்களேன். அதாவது ஷெட்யூல் இருக்குதுல்ல, இந்த 2(1)(c)க்கு ஆர்ம்டு போர்சஸ் என்றால் என்னன்னு சொல்லிட்டு ஷெட்யூலில் சொல்லியிருப்பாங்க, A to R. அதுக்கு ட்ரையாங்கல் சொல்லியிருந்தேன் பாருங்கள். மீதெல்லாம் நாம் அப்புறம் டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ ஏவில் என்ன பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ்னு இருக்கும், விமானப்படையில் பணிபுரிகின்ற எவர் ஒருவரும் அந்த இடத்தில் பணிகிற போதோ, அல்லது அவர் எங்கே பணிபுரிவதற்காக அமர்த்தப்படுகிறாரோ, அல்லது எங்கே அவரை பற்றி இதெல்லாம் ஓகே. அடுத்து பி பார்த்தீங்கன்னா ஆர்மி, இராணுவத்தில் பணிபுரிகின்ற போது, பிக்கு ஏபி. இப்போ கேவில் என்ன பார்த்தோன்னா நேவின்னு இருக்கும், நேவினா கப்பல் படை அந்த மாதிரி இருக்கின்ற போது இந்த மாதிரி ட்ரையாங்கல், இது மாதிரி A to R வரைக்கும் இருப்பதெல்லாம் வந்து இந்த ஷெட்யூலில் வரும். அதை நாம் தனியாக பார்ப்போம். இப்போது செக்ஷன் 6இல் தான் இதுக்கான பனிஷ்மெண்ட்டு. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், போக்சோ ஆக்ட் 2012லேயே மரண தண்டனை கொடுக்கின்ற ஒரே பிரிவு எதுவென்றால் 6 தான். எதற்காக என்றால் செக்ஷன் 5இல் சொல்லப்படுகின்ற இந்த அப்பன்ஸை பணிபுரிகின்ற எவர் ஒருவரும் ஊவர் தான் எல்லாமே அவர் தண்டிக்கப்படுவாங்க. அப்போ என்ன தண்டனை என்றால் இங்கே பார்த்துங்க, இதை அப்படியே நோட் பண்ணிங்க, ஓகேவா? இப்போ நம்ம இங்கே அப்படியே நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடக்கிற மாதிரி வந்துடுவோம். இப்போ இவர் மீது செக்ஷன் 6 ஆஃப் போக்சோ ஆக்ட் 2012 படி வழக்கு பதிவு செய்யப்பட்டு, ஏன்னா இவர் தெரிந்த இடத்துல ஐடென்டி பண்ண இடத்துல, இல்லை இவர் அப்பாயின்ட் பண்ண இடத்துல எந்த அல்லது என்ன பண்ணுறாங்க, இவர் வந்து அங்கே டிஸ்சார்ஜிங் டியூட்டிஸ் கடமை செய்கின்ற போது அது மாதிரி செய்துட்டார். அதனால என்ன பண்ணாங்க, எஃப்ஐஆர் போட்டாச்சு. இங்கே இந்த மகிழா நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெறுகிறது. வழக்கு நடைபெறுகின்ற போது இவருக்கான சாட்சிகள் அனைத்தும் சொல்லப்படுகிறது. ட்ரையல் முடிஞ்சு ஆர்குமெண்ட் முடிஞ்சிச்சு. முடிந்த பிறகு நீதிபதியானவர்கள் அந்த சாட்சியத்தின் அடிப்படையிலே இந்த ஆர்ம்டு போர்ஸ் நபரானவர் மீது சுமத்தப்பட்ட குற்றமானது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நீதிமன்றத்தால் சாட்சியின் வழியாக நிரூபிக்கப்படுகிறது. அப்படி என்றால் நீதிபதி அவர்கள் இவருக்கு இங்கே இருக்காருன்னு வச்சுக்கலாம், இவர் இப்போ இங்கே இருக்கார் அக்யூஸ்டா, இவருக்கு இந்த மகிழா நீதிமன்றம் உதாரணத்துக்கு திருவள்ளூர் வச்சுக்கல, என்ன தண்டனை வழங்கும் இந்த சட்டத்தின்படி இந்த குற்றத்திற்காக செக்ஷன் 6 ஆஃப் போக்சோ ஆக்டின் படி என்று சொன்னால், அதாவது 20 ஆண்டுகளுக்கு குறைவில்லாமல் கடுங்காவல் தண்டனை. ஆனால் அது என்னது, இவருடைய ஆயுள் காலம் வரை, இயற்கையாக மரணம் அடைகின்ற வரை அவர் சிறைய தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று. அப்புறம் என்ன, மற்றும் கண்டிப்பாக என்ன பண்ணும், அபராதம் விதித்தல் வேண்டும். சரி, அடுத்து என்ன, பிறகு என்ன சொல்றாங்கன்னா டெத்து. நல்லா புரிஞ்சுங்க, 6 தூக்கு கயிறு ஞாபகம் வச்சுங்க. இதற்கு இவருக்கு என்ன பண்ணும், ஆர்ம்டு போர்ஸாக இருந்தாலும் போலீஸ் ஆஃபீஸர் இருந்தால், ஏற்கனவே 7 போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தோம், யாராக இருந்தாலும் இந்த குற்றங்களை இந்த வகைகளிலே செய்கின்ற போது நிரூபிக்கப்பட்டால் நீதிமன்றத்தில் மரண தண்டனையும் வழங்கப்படும் என்று சொல்லுதான் செக்ஷன் 6 ஆஃப் போக்சோ ஆக்ட் 2012. இப்போ இந்த பனிஷ்மெண்ட்டை பார்த்தல, செக்ஷன் 1ல் பார்த்துட்டோம் என்னென்ன பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு, ஃபைனை பார்த்தல. இப்போ அபராதம் கண்டிப்பாக விதித்தல் வேண்டும் பார்த்தோம். அப்படி என்றால் இவருக்கு போடப்பட்ட இந்த அபராதத்தினை இந்த நீதிமன்றம் அபராதம் விதிக்குது. உதாரணத்துக்கு 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்குது என்று சொன்னால், அந்த அபராத தொகையை எதற்காக பயன்படுத்த வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், எதற்காக கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், இப்போ இந்த குழந்தை இவர் தான் பண்ணார்ல, அந்த குழந்தையை பாலியல் ரீதியாக, அதாவது அக்ரிவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் சொன்னார்ல, அதனால் அந்த மருத்துவ செலவுலாம் ஆச்சுல்ல, அந்த மருத்துவ செலவுக்காக அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு கொடுக்க வேண்டும். அதில் என்ன பண்ணோம், ரீஹாபிலிட்டேஷன், அந்த குழந்தையினுடைய புனரமைப்புக்கு. இப்போ கை காலெலாம் ஊனமாயிடுச்சு, இல்லை வந்து அது குழந்தை அப்புறம் நார்மல் லைஃபுக்கு வர முடியல,
அந்த மாதிரிலாம் இருக்கின்ற போது அதை மீண்டும் புனரமைப்பதற்காக அதற்கான அந்த அபராதம் விதித்த தொகையினை அந்த குழந்தைக்கு கொடுத்தல் வேண்டும் என்று சொல்லிதான் சப்செக்ஷன் 2 ஆஃப் செக்ஷன் 6 ஆஃப் போக்சோ ஆக்ட் 2012. இப்போது செக்ஷன் 2(1)(c)ல ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அண்ட் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அப்படின்னா ரெஃபர் டு ஷெட்யூல்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஷெட்யூல் தான் இது என்னன்னு பார்க்குறோம். வாட் இஸ் வாட் பண்ண பார்த்துருவோம். ஏவில் இந்த A to R வரைக்கும் இல்லை. ஏ என்ன, த ஏர்ஃபோர்ஸ் ஆக்ட் 1950, பி த ஆர்மி ஆக்ட் 1950, சி த அசாம் ரைஃபிள் ஆக்ட் 2006, டி வந்து த பாம்பே ஹோம் கார்டு ஆக்ட் 1947, இ த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஆக்ட் 1968, எஃப்ல த சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஆக்ட் 1968, ஜீன த சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் 1949, ஹெச்ல த கோஸ்ட் கார்டு ஆக்ட் 1978, ஐ த டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1946, ஜே த இண்டோ டிபெட்டன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் 1992, கே த நேவி ஆக்ட் 1957, எல் த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆக்ட் 2008, எம் த நேஷனல் செக்யூரிட்டி கார்டு ஆக்ட் 1986, என் த ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் 1957, ஓ த சாஸ்ட்ரா சீமா பால் ஆக்ட் 2007, பி த ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் ஆக்ட் 1988, Q த டெரிட்டோரியல் ஆர்மி ஆக்ட் 1948, கடைசியாக ஆரில் த ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸஸ் இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ராலாம் இருக்கும், அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கொள்ளும். இதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போ செக்ஷன் 5ல் A to U வரைக்கும் இருக்குதுல்ல, அதில் நம்ம A ஆல்ரெடி பார்த்துட்டோம், போலீஸ் ஆஃபீஸரு. இப்போ பிஏ வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பார்த்துட்டோம். அடுத்த வகுப்பில் சியிலிருந்து அந்த U வரைக்கும் என்னவென்று பார்ப்போம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.